ஏன் இந்த பெற்றோர்கள் உடைய கூடுகை இதுக்கு ஸ்லைட் தெரியுதா உங்களுக்கு? அதில் ஒரு மிஸ்டேக் இருக்கு. சம்டைம்ஸ் மிஸ்டேக்ஸ் கூட நம்ம அட்டென்ஷன் என்ன பண்ணுவோம், நம்ம பக்கம் அப்படி கேப்சர் பண்ணோம். நான் தப்பாக டைப் பண்ணிட்டு நினைக்காதீங்க. நெக்ஸ்ட் அழுத்துங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும். சில டைமில் மிஸ்டேக்ஸ் கூட என்ன பண்ணுவோம், மற்றவங்களுடைய அட்டென்ஷனை கவர் பண்ணி இழுக்கும். உங்கள் அட்டென்ஷனை ட்ராப் பண்ணுன்றதுக்காக தான் அதை நான் போட்டேன். ஓகே, முதல்ல நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், அடுத்த ஸ்லைடில் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாரும் ஒத்துக்கொள்ளணும் அதை. த க்ரோவிங் கேப் பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் என்ன இருக்குது? இப்போ இடைவெளி அதிகமாகுது. உண்மையா இல்லையா? யாருமே மறுக்க முடியாது, யாருமே மறுக்க முடியாது. பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குள்ள நடுவில் என்ன ஆகுது? கேப் கேப் கேப். அந்த கேப்பில் தான் யார் நுழையிறதே? யார் நுழையிறது? சாத்தான் நுழையிறான். இப்போ அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ண தவறிட்டோம். நம்ம ட்ரீம்லாம் யார்? நீங்களே சொல்லுங்கள். நம்ம ட்ரீம் யார்? நம்ம கனவு யார்? நம்ம உழைப்பாக இருக்கட்டும், நம்ம தியாகமாக இருக்கட்டும், ஒரு 10 ரூபா நம்ம சேர்த்து வச்சாலும் அது யாருக்காக தான்? இப்போ கனவுன்னு எடுத்துக்கிட்டால் ஒன்று ஒரு மனைவிக்காக அல்லது பிள்ளைகளுக்காக. மனைவின்னு எடுத்துக்கிட்டால் ஒன்று யாருக்காக? கணவனுக்காக அல்லது பிள்ளைகளுக்கு. ஆனால் ஒட்டு மொத்தத்தில் பெற்றோர்கள், நானும் பேரண்ட்டாக நானும் சொல்கிறேன், நம்முடைய ட்ரீமே யார் தான்? நம்ம கனவே யார் தான்? பிள்ளைங்க தான். நம்ம பிள்ளைங்க மாத்திரம் நல்லா இருந்துட்டாலே அதே நமக்கு என்ன ஆகிடும்? அப்பா, நம்மளுக்கு ஒரு பெருமூச்சு நம்மளுக்கு ஏற்படும். ஆண்டவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவோம் நம்ம. உண்மையா இல்லையா? ஆனால் பிள்ளைகள் மாத்திரம் சரியில்லாமல் போயிட்டாங்கன்னா அது நம்மளுக்கு என்ன ஆகிடும்? ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். இப்போ இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு இது கண் திறக்கணும். இது கண் திறக்கணும்னா என்னன்னா, நம்ம இப்போயே அலர்ட் ஆகிடணும். இப்போ மேபி இப்போ உங்கள் ஃபேமிலியில் உங்கள் பிள்ளைகள் ஸ்மூத் கோயிங்காக இருக்கலாம், வெல் கோயிங்காக இருக்கலாம், நல்லா இருக்கலாம். ஆனால் இதே கண்டினியூ ஆகும் நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கலாம், ஆனால் அது இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்பயே நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் சுதாரித்து கொள்ளணும். சுதாரித்து கொண்டு ஏன் இந்த மாதிரி கேப் வருது, ஏன் இப்போ, ஏன்னா மாறிக்கிட்டே இருக்குது, பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்குது. பெற்றோர்கள் அதிகப்படியாக பிரச்சனையை சந்திக்கிறது யார் மூலமாக தான்? கணவன்றது தவிர்த்து இப்போ யார் மூலமாக தான் அதிகமாக வருது? பிள்ளைகள் மூலமாக தான் வருதுன்றது நமக்கு நல்லா தெரியும். ஏன் இந்த மாதிரி இப்போ பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதில் முதல்ல நம்ம பார்த்தோன்னா, திடீர்னு மாற்றத்தை நம்ம பார்க்குறோம் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைங்களுக்குள்ள திடீர்னு மாற்றம் ஏற்படும். அதில் ஒரு லிஸ்ட் போட்டிருக்கிற சில இதெல்லாம் நம்ம இந்த மாற்றங்களை கவனிக்க தவறிடுறோம். கவனிக்க தவறுகிற காரியங்கள், கவனிக்க தவறுனா பிள்ளைகளுக்குள்ளே ஏற்படுற மாற்றத்தை மாத்திரம் இல்லை, நமக்குள்ளேயே ஏற்படுற மாற்றங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம்? கவனிக்க தவறிடுறோம். அப்போ நீங்கள் மாற்றங்களை கவனிக்க தவறுகிறோம் அப்படின்னு சொல்லி, இது திடீர் மாற்றங்கள் ஏற்படுறது பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கு சேர்த்து தான். ஒரு உண்மையாக சொல்கிறேன், நேற்றைய நேரத்தில் நான் ரொம்ப சீக்கிரத்தில் கோவப்பட மாட்டேன் வீட்டில். அது ரொம்ப முக்கியமாக பிள்ளைங்கள்ட்ட ரொம்ப சீக்கிரமாக கோவப்படவே மாட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு லாங் பேஷண்ட் இருக்கும், ரொம்ப பொறுமையாக இருப்பேன். ஆனால் நேற்று நான் பஸ்ட் ஆகிட்டேன், கொஞ்சம் பஸ்ட் ஆகி நான் கத்திட்டேன். அப்போ நான் உடனே என்ன பண்ணிட்டேன், சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ண போனோடனே நான் உட்காந்து முழங்கால் படிட்டு கொஞ்சம் நேரம் ரியலைஸ் பண்ணேன், ஏன் எப்பயுமே நம்ம இப்படி கோவப்பட்டது இல்லையே, ரொம்ப பொறுமையாக இருப்போம், ஏன் நம்ம இன்னைக்கு பஸ்ட் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரியலைஸ் பண்ணிவிட்டு, மோர் தென் 3 times 4 times என் பிள்ளைங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். என் பிள்ளைங்கள்ட்ட நான் என்ன பண்ணேன், மன்னிப்பு கேட்டேன். அப்பா இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப பஸ்ட் ஆகிட்டேன் இன்னைக்கு. அதாவது கோவப்பட்டு ஏதோ கண்ட வார்த்தை அப்படிலாம் பேசுறதுலாம் இல்லை. நான் எப்பயும் அப்படிலாம் இன்னை வரல நான் சாட்சியாக ஒன்று சொல்ல முடியும், பிள்ளைங்களை ஒரு தடவை கூட நான் என்ன பண்ணதில்லை, சனியனை நான் எப்பயும் அப்படி சொன்னதே இல்லை. என் மனைவிட்ட வேணால் நீங்கள் கேட்டுங்க, நான் சொல்லியிருக்கிறேன். அவளையும் அது மாதிரி சொன்னதில்லை, நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினதே இல்லை. ஆனால் கொஞ்சம் நான் கோவப்பட்டு கொஞ்சம் வேகமாக ஒரு சில காரியங்கள் பேசினேன். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது பிள்ளைகளுக்குள்ள மாத்திரம் இல்லை, நமக்குள்ளேயும் ஏற்படுற மாற்றங்கள். அதில் ஃபஸ்ட், திடீர்னு நம்ம பிள்ளைங்க ரொம்ப கோவப்படுற பிள்ளைங்களாம் மாறுறாங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் தெரியல. மூர்க்கத்தனம் அதிகமாகும், பிள்ளைகளுக்கு மூர்க்கத்தனம் அதிகமாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே எதிர்த்து பேசாத என் பையன், எப்பயுமே எதிர்த்து பேசாத என் பொண்ணு இப்போ என்ன பண்ணுறான், என்ன எதிர்த்து பேசுகிறா அப்படின்றது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு
மன உளைச்சல் ஏற்படுத்தும். படிப்பில் பின்தங்குதல். ரொம்ப சீக்கிரமாக பிள்ளைங்க வந்து படிப்பில் அப்படியே டவுன் ஆகிட்டே வருதை பார்க்கலாம். எத்தனை பேரண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்பில் அப்படி டவுன் ஆகுறத? நாங்கள் வந்து ஜாஸ்பர் சால்சி 2 பேரையும் அப்சர்வ் பண்ணும்போது ஜாஸ்பருக்குள்ளே ஒரு சர்டன் டைம் வந்து படிப்பில் கொஞ்சம் டவுன் ஆகுறது நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். 2 பேருக்கு அந்த ரேஸில் பார்த்தா எப்பயுமே ஜாஸ்பர் தான் ஒரு ஸ்டெப் அப்படி ஃபார்வர்ட் நிற்பா. பட் என்ஜினியரிங் உள்ளே போனோன்னு பார்த்தா சால்சி ஓவர்டேக் பண்ண ஆரம்பித்தா. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஜாஸ்பர் கம்மியாச்சு. அப்போ நாங்கள் 2 பேருமே அனலைஸ் பண்ணோம். ஏன் இவ படிப்பில் கொஞ்சம் பின்தங்குறா? ஒரு வேளை கர்த்தர் எனக்கு அந்த தருணம் தந்தாருன்னா, நான் சொல்கிறத விட பிள்ளைகளே ஒரு நாள் அதை சாட்சியாக சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கிறது வந்து இன்னையோட முடியறதில்ல. இது வந்து ஒரு கண்டினியூஸாக நம்ம பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப அதிகமாக அலங்கரிக்கிறத நம்ம பார்க்கலாம். இது பிள்ளைங்க மாத்திரம் இல்லை, நமக்குள்ளேயும் சில டைமில் என்ன ஆகிடும், அலங்கரிப்பு அதிகமாக. இது வந்து 2 சைட்லையும் நம்ம பார்க்கறது. நமக்கு மாத்திரம் இல்லை, பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, யாரையும் நமக்குள் ஏற்படுகிற மாற்றங்கள். அடுத்து பிள்ளைங்க ரொம்ப தாமதமாக வரும். ஆன் டைம் எப்பயுமே இருக்கிற பிள்ளைங்க சில சமயத்தில் என்ன ஆகும், 5 மினிட்ஸ் டிலே அப்படின்றது போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் ஆகி 1/2 hour, அப்புறம் 1 hour அப்படின்னு சொல்லிட்டு சில டைமில் ரொம்ப லேட்டாக வரதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதுக்கெல்லாம் ப்ராப்பரான ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க பிள்ளைங்க. ஆப்டாக வச்சுருப்பாங்க பதில். நம்ம அது எதுவுமே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அடுத்து அதிகமாக பிள்ளைங்க செல்ஃபோன் பயன்படுத்துறது ரொம்ப பெரிய காமன் ப்ராப்ளம் நமக்கு. அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை என்னென்னா பொய் பேசுவாங்க பிள்ளைங்க. இதுவரைலாம் நான் பார்த்ததே இல்லை என் பிள்ளை பொய் பேசி, ஆனால் இப்போ பொய் பேச ஆரம்பிச்சிருக்கிறான்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறத பார்க்க முடியும். அதே போல் தனிமைப்படுத்தி கொள்வாங்க பிள்ளைங்க. இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ண தவறிடுறோம் பிள்ளைங்கள்ட்ட. இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தவறிடுறோம். பிள்ளைங்க ஏன் அடிக்கடி தனியாக போகிறாங்க? ஏன் அடிக்கடி தனியாக போகிறாங்க? உடனே பிளைண்டாக நம்ம சொல்லிடக்கூடாது. யாராவது ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. பிளைண்டாக அப்படி சொல்லக்கூடாது. வேற ஏதாவது ரீசன் இருக்கலாம். ஸ்கூல்லையோ அல்லது காலேஜ்லேயோ அல்லது வேலை செய்கிற இடத்துலையோ ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பண்ணியிருக்கலாம், பிள்ளைங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதை வந்து ஷேர் பண்ண முடியாமல் தவித்து கொண்டு இருக்கலாம். அதனால் தங்களை என்ன பண்ணலாம், அப்படியே தனிமைப்படுத்தி கொண்டே போவோம். இதெல்லாம் நம்ம கவனிக்க தவறிடக்கூடாது. நம்ம இதெல்லாம் ரொம்ப அனலைஸ் பண்ணணும். அடுத்து பிள்ளைங்க கொஞ்சம் சீக்கிரத்தில் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறாங்களே, இது மாதிரிலாம் பண்ணதில்லை, அடிக்கடி பாக்கெட் மணி கேட்குறாங்க. முன்னாடிலாம் அப்படிலாம் இல்லை, ரொம்ப அதிகமாகுது. அடுத்து வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ரொம்ப டவுனாக வருது. நோ பைபிள் ரீடிங். சபைக்கு என்ன பண்ணுவாங்க, தாமதமாக வருவாங்க, அல்லது என்ன பண்ணுவாங்க, வராமல் கூட போயிடுவாங்க. இந்த லிஸ்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் பாருங்கள். திடீர்னு பிள்ளைங்களுக்குள்ள, இது ஆரம்பத்துலேருந்தே பிள்ளைகளுக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம சொல்லலாம், அது முன்னாடி இருந்தே கீழ்ப்படியாதுப்பா, முன்னாடி இருந்தால் இப்படி தான் எதிர்த்து பேசும், எப்போப்பா சின்ன வயசுலேருந்து அது இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஓரளவுக்கு நம்மளை என்ன பண்ணலாம், தேர்த்திக்கலாம். ஆனால் நல்லா இருந்த பிள்ளைங்க திடீர்னு அந்த மாதிரி ஆகுது. ஆனால் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம பிள்ளைங்கள்ட்ட வந்து நம்ம நிறைய காரியங்களை வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணணும், பண்ணாமல் விடக்கூடாது. நம்மளை எப்படி தற்பரிசோதனை நம்ம செய்கிறோமோ அதே போல் நம்ம பிள்ளைகளுக்குள்ள ஏற்பட்ட சின்ன சின்ன மாற்றங்களையும் நம்ம என்ன பண்ணணும், கவனிக்கணும். ஏன் பிள்ளைங்க இப்படி கோவப்படுறாங்க, ஏன் இவ்வளோ மூர்க்கத்தனம் ஏற்படுது, ஏன் இந்த அதிக அலங்கரிப்பு, இதெல்லாம் ஏன் ஏற்படுது, ஏன் இப்போ பைபிள் ரீட் பண்ணுறதில்ல, இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அடுத்து இன்னொரு புரிந்து கொள்ளாமை. ஏன் அந்த கேப் அதிகமாகுது? ப்ரீவியஸ் ஸ்லைடை கொஞ்சம் வாங்களேன். ஏன் வந்து அந்த கேப் பேரண்ட்ஸ்க்கும் பிள்ளைங்களுக்கும் நடுவில் ஏன் அந்த இடைவெளி அதிகமாகுது அப்படின்னு சொன்னால், நம்ம நிறைய காரியங்களை, மாற்றங்களை கவனிக்க தவறுறது மிக முக்கியமான ஒரு காரணம். இப்போ செல்ஃபோன் பிள்ளைங்க யூஸ் பண்ணுறதை நம்ம ஓரளவுக்கு கணிக்கிறோம். இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கான ரெமெடி என்ன, அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. ஏன்னா அது அந்த பார்ட் வந்து ஜூட் எடுப்போம்ல, அதனால் அதை நான் டச் பண்ண விரும்பலை. இப்போ அதை உடனே நம்ம அந்த சொல்யூஷனை தேடாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வந்து கவனிக்க தவறிவிட்டால், இதை நம்ம மாற்றங்களை கவனிக்க தவறுனா கண்டிப்பாக கேப் என்ன ஆகிடும், பெருசாகிட்டே போவோம், விரிவாகும், ரொம்ப விரிவாகும். ஒரு காலகட்டத்தில் பார்த்தா சில வீட்டிலலாம் நம்ம பார்க்க முடியும், அப்பா வந்து பசங்கள்கிட்ட பேசி பல நாட்களாக இருக்கும், அல்லது அம்மா வந்து பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட பேசி பல நாட்கள் ஆகும். இந்த ஆப்போசிட் செக்ஸ்ட்டை தான் அந்த மாதிரி மாற்றம் ஏற்படும். அப்பா பையன் இல்லை சேம் செக்ஸ்ட்டு தான். அப்பா வந்து பையன்கிட்ட பேச மாட்டார் சரியா, அம்மா அதே மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க, பொண்ணுகிட்ட பேச மாட்டாங்க. கேப் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த கேப் தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. அடுத்து செகண்ட் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன்,
புரிந்து கொள்ளாமை. ஏன் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நிறைய கேப் ஏற்படுதுன்னா, நம்ம புரிந்து கொள்ள மாட்டோம் நிறைய விஷயத்த பிள்ளைங்கள்ட்ட. புரிந்து கொள்ளாமை. எதை புரிந்து கொள்ளாமை? காலம் மாறுதுன்றதை நம்ம என்ன பண்ணல, புரிந்து கொள்ள. நம்ம வாழ்ந்த காலகட்டம் வேற, இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ட்ரெண்ட் என்னது வேற. இதை நம்ம முதல்ல ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம முந்தி இருந்த மாதிரியே பிள்ளைங்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, எனக்கு தெரிஞ்சு 9th ஸ்டாண்டர்ட் வரல நான் அரை ட்ரௌசர் போட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன். இப்போ இன்னைக்கு அதையே நான் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தால் அதுகிட்ட நான் எதிர்பார்க்க முடியுமா? இப்போ ஐசக் இப்போ உள்ளே வரான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே அவன் என்ன பண்ணிட்டான், பேண்ட் போட்டுட்டான். நான் பார்த்தேன், டே நீலாம் கொடுத்து வச்சோண்டா. எங்கள் அப்பாலாம் எனக்கு என்ன பண்ணார், 9ஆம் கிளாஸ் வரலாம் நான் அரை ட்ரௌசரோட சுற்றிட்டு இருந்தேன். இல்லை, அவர்கிட்ட கேட்கறதுக்குள்ளாடியும் போதும்னு ஆயிடுச்சு. அப்படி இருந்தால் அவர் என்ன பண்ணார், ஒரு பேண்ட் ஒன்று கொடுத்தாரு. அது என்னன்னா எங்கள் அண்ணனுடைய பேண்ட் ஆல்டர் பண்ணி கொடுத்தாரு எனக்கு. அதுவும் கீழே கிழிச்சிக்கிட்டேன் நான். இப்போ இருந்த ஃபேஷன் அப்போ இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அந்த கிழிஞ்ச பேண்ட்டை போட்டு போயிருப்பேன் நான். அதை பாருங்கள், அதை மறைக்கணும்னு இப்படியே நின்றுப்பேன் நான், ஸ்டைலாக நிற்கிற மாதிரி அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம இந்த காலம் மாறுதுன்றதை நம்ம என்ன பண்ணோம், புரிந்து கொள்ளணும். அதை புரிந்து கொள்ளாமல் எங்கள் லைஃப் டைமில் நாங்கள் இப்படி இருந்தோம், நீயும் அப்படியே தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியாது, பிள்ளைங்களுக்குள்ள திணிக்கக்கூடாது. அப்போ அதனால் அப்படியே விட்டுடலாமா? அப்படியே விடக்கூடாது. வெல் பேலன்ஸ்ட், நல்ல ஒரு பேலன்ஸான ஒரு சமநிலை எடுத்துட்டு வரணும். நண்பர்கள் மாறுகிறாங்க பிள்ளைங்கள்ட்ட, அதை நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். ஸ்கூல் டைம் வரையிலும், அந்த மிடில் ஸ்கூல் வரையிலும் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஹைஸ்கூல் வரையிலும் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஹையர் செகண்டரி போனோன்னா வேறு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. காலேஜ் போயிட்டா டோட்டலாக டிஃப்ரெண்ட். எல்லா திசையிலேருந்தும் பிள்ளைங்க குவிஞ்சு கிடத்துருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்டலாம் யார் பழகுறா, நம்ம பிள்ளைங்க பழகுறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா புரிந்து கொள்ளணும். ஏன் பிள்ளைங்களுக்குள்ளே இப்படிலாம் ஏற்படுது, ஏன் நமக்கு அவங்களுக்கும் கேப் ஏற்படுது. இப்போ திடீர்னு கோவப்படுறான், திடீர்னு மூர்க்கத்தனமாக நடக்கிறான், இல்லை நடக்கிறேன் எதிர்த்து பேசுகிறா, ரொம்ப ஓவராக மேக்கப் பண்ணுறா, அடிக்கடி தனிமையாக போயிடுறா அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளாமல் போகிற ஒரு சில காரணங்கள் என்னென்னா, காலம் மாறுகிறதுன்றதை புரிந்து கொள்ள மாட்டோம். அதே போல் நண்பர்கள் அவங்களுக்குள்ளே மாறுறாங்கன்றதை நம்ம புரிந்து கொள்ளாமல் போகிறோம். அடுத்து என்னென்னா, அறிவியல் சாதனங்களுடைய வளர்ச்சி. நம்ம இருந்த காலகட்டத்தில் 2 சேனல் தான். என்னதான் ஒன்று என்னது, தூர்தர்ஷன் DD1 DD2. அதை விட்டால் வேறு எதையும் நம்ம பார்க்க முடியாது. அதனால தான் நம்ம வயலும் வாழ்வும் கூட உட்காந்து பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை, எல்லாம் இருக்குது சேனல், எக்கச்சக்க சேனல்ஸ் இருக்குது. இப்போ இதையே நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். மீடியா ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு பிள்ளைங்களுக்கு, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் ஆயிடுச்சு, பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ அதை புரிந்து கொள்ளாமல் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால், டாக்டர் என்ன வியாதி இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது மாத்திரம் இல்லை, இப்போ ப்ரெசண்ட்டாக என்ன கண்டிஷன், இயற்கையில் மாற்றம் என்ன ஏற்பட்டிருக்குன்றதெல்லாம் சொல்கிறார் இல்லையா. அம்மா இது பனிக்காலமா, இது வெயில் காலமா, இது இப்படி தான் இருக்கும். அவர் மாத்திரை எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை சொல்கிறாரா இல்லையா நம்மள்கிட்ட. அப்போ நாமளும் என்ன பண்ணோன்னா, அந்த சேஞ்சிங் ட்ரெண்டை நம்ம கவனிக்க மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதை புரிந்து கொள்ளாமல் போயிட்டோன்னா, பிள்ளைங்களை என்ன பண்ணணும்னா ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எல்லாத்துலேயும் ரொம்ப திட்டி தீக்க ஆரம்பிப்போம். நம்ம புரிந்து கொள்ளாமே அப்படியே போயிடலாம். பல சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்க திடீர்னு அவங்களுக்குள்ள கோபம் இல்லை, இந்த மாதிரி மூர்க்கத்தனம் வருதுன்னா, அது தானே அவங்களுக்குள்ளே வரதில்லை, வேறு யாரோ விதைக்கிறதா தான் இருக்கும். ஒன்று நம்ம விதைச்சிருக்கலாம், அல்லது யார் விதைச்சிருக்கலாம், வெளியிலேருந்து யாராவது ஒருத்தர் என்ன பண்ணிடுவோம். அதை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்குவாங்க, பேசுவாங்க. டே எங்கள் அப்பாட்டெல்லாம் நான் இப்படி தானே பேசுவேன், எங்கள் அம்மாட்டெல்லாம் நான் இப்படி தான் பேசுவேன், அவர் இது ஓவராக பேசினாருன்னா அவ்வளோதான். அவன் சொல்லுவான், அதெல்லாம் கேஷுவலாக சொல்லுவான், இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு எனக்கு சண்டை அப்படின்வான். இவன் கேட்பான், என்னடா என்ன ஆச்சு அப்படின்னும். அவர் கிளம்பும் போது திட்டினாரு, நானும் போயா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னும். இது யாருக்குள்ளே இறங்கும், அப்படியே இத்தனை நாள் ஒபே பண்ண நம்ம பிள்ளைங்களுக்குள்ளே என்ன அப்படியே இறங்கும். அது கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி முளைக்கும். போயா சார் தான் அப்படின்னு சொல்லனாலும் அவன் என்ன போங்க உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு போயிடுவான், வேறு மாதிரி போட்டுவான். அப்போ பிள்ளைங்க யார் கூட பழகுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படிப்பட்டது, இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அதை புரிந்து கொள்ளாமல் போயிட்டனாலும் கேப் அதிகமாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸ், இது ரொம்ப முக்கியம். இது பிள்ளைங்க திடீர்னு ரொம்ப அதிகமாக மேக்கப் பண்ணுறாங்க, லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே அவனை கொடிதான ஒரு பாவியாக பார்க்காதீங்க, பயங்கரமான பாவத்தில் விழுந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க உடனே.
உங்கள் பையனோ பொண்ணோ வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா உடனே அவங்கள என்ன பண்ணிடாதீங்க, சிலுவையில் தொங்கின மனம் திரும்பாத கல்லனை போல நினச்சிடாதீங்க. நம்மளும் கடந்து வந்திருக்கிறோம். அதனால பிள்ளைங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம லவ் பண்ணோம் அந்த நாட்களில் அப்படின்னு சொன்னால், நமக்குள்ள ஏற்பட்ட என்னது மாற்றங்கள்ல, சரீர ரீதியாய் மன ரீதியாய் இயற்கையா நமக்குள்ள ஏற்பட்ட என்னது மாற்றங்கள் தானே, மாற்றங்கள் தானே. ஆனா அதை ஏன் நம்ம பிள்ளைங்களுக்குள்ள நம்ம புரிந்து கொள்ள மாட்டோம்? ஏன் அதை நம்ம பிள்ளைங்களுக்குள்ள புரிந்து கொள்ள மாட்டோம்? பிள்ளைங்க யாரையும் லவ் பண்ணிட்டாங்க அல்லது யார்ட்டையும் நின்று பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கூப்பிட்டு பயங்கரமா கண்ணா வேணான்னு திட்டிடுறோம். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல அனலைஸ் பண்ணோம், என்ன ஆச்சு என் பிள்ளைக்கு என்ன அப்படின்றத முதல்ல நம்ம நிதானிக்க தவறுகிறோம். அந்த இடத்துல உடல் ரீதியாய் மன ரீதியாய் ஏற்படும் மாற்றங்களை நம்ம கவனிக்க தவறிடுறோம். அதனால தான் பல சமயத்தில் நமக்கும் பிள்ளைகளுக்கு நடுவில் என்ன ஆகுது, அந்த இடைவெளி அதிகமாகுது. அப்போ பிள்ளைங்க ஒரே வார்த்தையில் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் பேரண்ட்ஸ் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க அப்படின்வாங்க. ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவாங்க, எங்கள் அப்பா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டுறாரு, எங்கள் அம்மா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க அப்படின்வாங்க. சில சமயத்தில் வெளிப்படையாக கூட அவங்க வீட்டில் கூட பேசலாம், என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்களே, சொன்னால் எங்கே கேட்குறீங்க, நீங்கள் பாட்டு கத்திட்டே இருக்கிறீங்களே அப்படின்வாங்க பிள்ளைங்க. இந்த மாதிரி நம்ம ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் நம்ம சந்தித்திருப்போம் அந்த இடத்துலலாம். அப்போ புரிந்து கொள்ளாமை ஒரு தடவை நல்லா அதை ஒரு தடவை பார்த்துங்க, கொஞ்சம் பார்த்துங்க என்னெல்லாம் வருது பாருங்கள். காலங்கள் மாறுகிறது, ட்ரெண்டு மாறுதுன்றதை நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து இப்படி தான் ஷர்ட் போட்டேன்டா, நான் இப்படி தான் பேண்ட் போட்டேன்டா, நீயும் அப்படியே தான்டா நீ போடணும். எனக்கு தெரிஞ்சு வந்து கிறிஸ்மஸ் ஜனவரி வந்துட்டா எங்களுக்கு ஒரு பக்கம் புது ட்ரெஸ்ஸு கிடைக்குன்னு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அடுத்து ஒரு பெரிய வருத்தம் இருக்கும். என்னன்னா, அப்பா நான் எங்கள் 2 அண்ணன் எல்லாம் யூனிஃபார்மில் தான் சர்ச்சுக்கு போவோம். யூனிஃபார்மில் தான் போவோம். அந்த மாதிரி எத்தனை பேர் யூனிஃபார்மில் போயிருக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, ஜான் பிரதர் யூனிஃபார்மாக தான், ஒரே கலர். அப்பா சட்டை எதுக்காக அவர் எடுத்தார் அப்படி? ஏன்னா கேட்பேன்ப்பா வேற கலர் எடுங்களப்பா. எங்கள் வீட்டில் எதிர்த்து பேசுகிற ஒரே ஆள் யாருன்னா நான் தான். எங்கள் அப்பாட்ட எதிர்த்து பேசுகிற ஒரே ஆள்னா, எல்லாருக்கும் நான் ஒரே கலர் தானே, வேற மாற்ற ஏய் போடா, தனித்தனியாக எல்லாருக்கும் எடுத்தனா ஒருத்தருக்கு 2 மீட்டர் ஆகும்டா, எல்லாருக்கும் 4 பேருக்கு மொத்தமாக சேர்த்தனா என்ன 6 மீட்டரில் முடிச்சுடுவேன் அப்படின்னு வர அவர். எல்லாருக்கும் ஒரே பேண்ட். அது ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏதோ நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்காது, ஃபங்க்ஷன் போயிட்டு வர மாதிரி இருக்காது, எங்கேயோ ஸ்கூலுக்கு போயிட்டு ரொம்ப ஷேமாக இருக்கும். அதுவும் ஒன்றா தான் நடந்து வரும் ரோட்டில் வேற, அது ரொம்ப பங்கமாயிடும் எங்களுக்கு. ஆனால் இப்போ நான் அதே ட்ரெண்டை வந்து இப்போ வந்து நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்குவாங்களா? கண்டிப்பாக அங்கே சண்டை வரதான் செய்யும், ஒரு கேப் வரதான் செய்யும். அப்போ நம்ம வந்து ஒரு கவனிக்க தவறிடுறோம். ட்ரெண்டு மாறுதுன்றதை நம்ம என்ன பண்ணல, கவனிக்கல. அதுக்காக வந்து இஷ்டம் போல வந்து நீ எப்படி வேணா போட்டுட்டு அப்படி நான் சொல்ல விரும்பல, அவங்கள அப்படியே விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, அப்படி சொல்ல. பட் ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பிள்ளைங்களை நம்ம புரிந்து கொள்ள கற்றுக்கணும். பிள்ளைங்களை புரிந்து கொள்ள கற்றணும். புரிந்து கொள்ளாமல் நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு பிரச்சனை என்னன்றதை நம்ம வந்து முதல்ல வந்து நம்மளுக்கு பிரச்சனை தான் சொல்கிறோம். ஆனால் அதை புரிந்து கொள்றதுக்கு நம்ம என்னைக்காவது முயற்சி எடுத்தோமா? இன்றைக்கு நிறைய பேரண்ட்ஸ் மிஸ் பண்ணுற இடம் இதுதான். ஏன் இந்த பெற்றோர் கூடுகை அப்படின்னு சொன்னால், சமீப நாட்களாக நான் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, சபையிலும் சரி, சந்திக்கிற இடங்கள்லையும் சரி, மெயின் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்ன வருதுன்னா, எங்கள் குடும்பத்தில் ஒரே சண்டை. காரணம் யாருன்னா பிள்ளைங்க. இது வந்து எனக்குள்ள ஒரு பெரிய என் கண்ணு திறக்குது அது. அப்போ நம்முடைய மந்தையில் எப்படி இருக்குது குடும்பங்கள்லாம்? நம்ம குடும்பங்கள்லாம் வந்துட்டு போகிறாங்க, ஆனால் அது அப்படி நல்லா சமாதானமாக இருக்கிறாங்களா? கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அப்போ இன்றைக்கே அதுக்கான நம்ம சொல்யூஷனை நம்ம சபையில் நம்ம வந்து பேசாமல் போனோன்னா, கர்த்தருடைய நீதி நியாயங்களை கர்த்தருடைய ஆலோசனை கொடுக்காமல் போனோன்னா, அது ரொம்ப பெருசாக ஒரு பெரிய கொடிதான ஒரு முள்மரம் போல் பெருசாக வளர்ந்துருச்சுன்னா, அது குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, ஒட்டுமொத்த சபைக்கும் அது என்னது தான், பாதிப்பு தான். ஏன்னா ஒரு குடும்பம் நன்றாக இருந்தால் தான் அவங்க கூடி வருகிற சபையும் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். குடும்பம் சரியாக இல்லாமல் இருந்ததுன்னா கூடி வருகிற சபையிலும் பிரச்சனையை ரொம்ப அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அடுத்து பாருங்க, கவனிக்க தவறுதல், புரிந்து கொள்ளாமை. நம்ம ரொம்ப முக்கியமாக பிள்ளைங்க எப்போ தூங்குறாங்கன்றதை நம்ம நோட் பண்ணுறோமா? தூங்கும் நேரம்னா எவ்வளோ நேரம், அந்த லென்த் ஆஃப் ஸ்லீப்பிங் டைம்
8 மணி நேரம் தூங்குறாங்களா, 10 மணி நேரம் தூங்குறாங்களா, 12 மணி நேரம் தூங்குறாங்களா, இல்லை கரெக்டாக அந்த ஆவரேஜாக 7 ஹவர்ஸ் தூங்குறாங்களா? இதை என்னைக்காவது நம்ம கவனிச்சிருக்கிறோமா? அதை கவனிக்க தவறுறதுனால தான் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்களை படிக்கையில் எழுப்புறது நம்மளுக்கு என்ன இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்க அதனால தான் சர்ச்சுக்கு என்ன பண்ணுறாங்க, லேட்டாக வராங்கல்ல. அன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், ஆன் டைம் எந்திரி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதை எல்லா நாளும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா தூங்கும் நேரத்தை நம்ம கவனிக்கிறதுல. அடுத்தது படுக்கைக்கு எப்போ போகிறாங்க பிள்ளைங்க, நம்ம தூங்க போயிடுறோம், நம்ம டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தூங்க போயிடுறோம் வேகமாக. ஆனால் பிள்ளைங்க தூங்குனாங்களா நம்ம கவனிச்சோமா? நிறைய பேரண்ட்ஸ் மிஸ் பண்ணுற இடம் இதுதான். இருளான சமயம்தான் பிள்ளைங்க ரொம்ப சீக்கிரமாக பாவத்துக்கு நேராக போகிற சமயம். நீங்கள் தூங்குற நேரம் தான். நம்ம ஓமையில் கூட ஆண்டவர் சொல்லுவார், எதிரியானவன் எப்போ தான் கலைகளை வந்து விதைக்கிறான், எப்போ விதைக்கிறான்? இரவு வேலையில் தான் வந்து என்ன பண்ணுறான், மனுஷர் தூங்கும் வேலையில் வந்து என்ன பண்ணுறான், கலைகளை விதைக்கிறான். தூங்கும் வேலைன்னா நம்ம கவனிக்க தவறுகிற நேரம், நம்ம ப்ராப்பராக செக் பண்ணாமல் விடுற டைமில் தான் பிள்ளைங்களுக்குள்ள என்ன ஆகுது, இந்த கலைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறது. அப்போ அவங்க படுக்கைக்கு போகிற நேரம் என்னன்றதை நம்ம கவனிக்கிறோமா? பிள்ளைங்க நிறைய டைம் பிள்ளைங்க வந்து சொல்கிறது என்னன்னா, எனக்கு நோட்ஸ் எழுதணும், எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குது, இன்றைக்கி வந்து இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம தூக்கம் கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கூட இருக்கணும். கூட இருக்க வேண்டியது அவசியம். பரவாயில்ல, நம்ம இன்றைக்கி நம்ம தூக்கம் கட்டானாலும் பரவாயில்ல, நம்ம கூட இருப்போம் கொஞ்ச நேரம். நம்ம கூட இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அது பிள்ளைகளுக்குள்ள என்னது, ஒரு நம்ம கவனிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சட்டு நீங்கள் போய் தூங்க போயிடாதீங்க. எனக்கு டயர்டாக இருக்குப்பா, நான் தூங்க போகிறேன்ப்பா, என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அவங்களாம் தூங்கின பிற்பாடு தான் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அதில் மிக முக்கியமாய் பெண்களுக்கென்று கர்த்தர் சொல்லுகிற காரியம். இன்னும் நம்ம வந்து முக்கியமான இடத்துக்கு நம்ம வரல. இது ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம இப்போ வந்து இன்றைய நாளிலேயே எல்லா காரியத்தையும் நம்ம பார்க்க முடியாது. நீதிமொழிகள் புத்தகத்தில் 15வது வசனத்தில் வாசிங்க. இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். இருட்டோடு எழுந்திருக்கிறா. அடுத்து அதே இடத்துல நீங்க கொஞ்சம் அப்படியே வாசித்து கொண்டே நீங்க வந்தீங்கன்னா 18வது வசனத்தில் கடைசியில இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவன் தூங்கிட்ட பிற்பாடு, பிள்ளைங்க தூங்கிட்ட பிற்பாடு தான் யார் படுக்கைக்கு போறா? யார் போறா? அந்த குடும்ப தலைவியானவள் தூக்குது. எதுக்காக? கணவன் மேல சந்தேகம், பிள்ளைங்க மேல அது இல்லை. முதல்ல அவங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்ட் இருக்கா? அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்களா? அதை நம்ம கவனிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம பிள்ளைங்க தூங்குற நேரத்தை நம்ம கவனிக்கிறது இல்லை. இரவு நேரத்தில் எத்தனை மணிக்கு அவங்க படுக்கைக்கு போகிறாங்க, நம்ம கூடவே சேர்ந்து தூங்குறாங்களா, அதை நம்ம கவனிக்கணும். நம்ம கூடயே படுத்த மாதிரி தான் இருக்கும், நம்ம தூங்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, எந்திரிச்சுக்குவாங்க. உங்களுக்கு தெரியாதது, நமக்கே தெரியாதது. எப்போ எந்திரிச்சு அவங்க அந்த ரூம் போனாங்க, எந்த டைமில் இந்த காரியத்தை செஞ்சாங்கன்றது நம்மளுக்கே தெரியாது. நம்ம வாட்ச் பண்ணணும். அதெல்லாம் நம்ம குடும்பத்தை பொறுத்தவரையிலும் நாம தான் யார்? ஜாமக்காரர்கள். ஜாமக்காரன் அப்படின்னு சொன்னாலே யார் தான்? அவன் கண் விழித்து கொண்டு என்ன பண்ணுவான், மதில் மேலே சுற்றி கொண்டே வருவான். யாராவது உள்ள வராங்களா, போகிறாங்களா, எது வருது, எது போகுது. ஏன்னா இரவு நேரத்தில் தான் என்ன ஆகும், திருடர்களுடைய உட்புகுதலும் வெளிப்புகுதலும் என்ன ஆகும், நடைபெறும். அப்போ நாம் அவங்க தூங்குற நேரத்தை கண்காணிக்க வேண்டியது அவசியம். உரையாடல்கள், அவங்க யார் கூடலாம் உரையாடுறாங்க அதை நம்ம பார்க்கணும். யார் கூடலாம் பேசுகிறாங்க, அவங்க நட்பு வட்டாரங்கள், ஃப்ரெண்ட்ஸ், அது தவிர்த்து மற்ற யார் கூடலாம் பேசுகிறாங்க. சில டைமில் டீச்சர்ஸ்ட்டு ரொம்ப நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும். மேபி அவங்க காலேஜ் சாராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். நியூஸ்லலாம் இப்போ வாசித்திருப்பீங்க நிறைய டைமு. டீச்சர்ஸே என்ன பண்ணியிருக்காங்க, பிள்ளைகளை ஸ்பாயில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு லேடி டீச்சரை வந்து டெர்மினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, தண்டை வர அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தவறான படங்களை காட்டி அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க, பாவத்தை செய்ய தூண்டியிருக்கிறாங்க. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அந்த நியூஸை நான் பார்த்தேன். இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு, ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நம்ம பார்க்கலாம், ஒரு மேக்ஸ் டீச்சர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய ஸ்டூடெண்ட்டை மிஸ்பிஹேவ் பண்ணி மாட்டினார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது அந்த பொண்ணுகிட்ட மாத்திரம் இல்லை, நிறைய பேர்கிட்ட பண்ணி அவர் எஸ்கேப் ஆகிட்டார். இங்கே தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, மாட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. யார் கூட உரையாடுறாங்க, டீச்சர்ஸ் தான் இருந்தாலும் என்ன பேசுகிறாங்கன்றதை நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனிக்கணும்.
இதை கவனிப்பை நம்ம தவறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூட தான் பிள்ளைங்க ஃபிசிக்கலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளை விட்டு ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க. ஒரு கேப் ஏற்பட்டிருக்கும். நமக்கு அவங்களுக்கு என்ன ஆகிடும், ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கும். பொழுதுபோக்குகள், பிள்ளைங்க என்ன வாட்ச் பண்ணுறாங்க? ரொம்ப முக்கியமாக நான் பேரண்ட்ஸ் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னென்னா, இப்போ பிள்ளைங்க வந்து ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க வந்து சினிமா பார்க்காம இருக்கலாம், சீரியல் பார்க்காம இருக்கலாம். ஆனால் வெப் சீரியஸ் பார்க்குறாங்களான்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். வெப் சீரிஸ் பார்க்குறாங்களான்னு கொஞ்சம் பாருங்கள் பிள்ளைங்க. சீரியல் சினிமாலாம் விட மோசமானது எது தெரியுமா? வெப் சீரிஸ். பயங்கர மோசமானது. அதுவும் ஃபாரின்ல எடுக்கிற காரியங்கள் எல்லாம் டப் பண்ணி அப்படியே போடுறான். தமிழ் சினிமா படங்களில் கூட இலைமறை காய்மறையாக தான் நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனால் அங்கெல்லாம் அப்படி இருக்காது. எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். தென் அனிமேஷன் மூவிஸ் பார்க்குறாங்கன்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பீங்க அது பொம்மை படம் தான் அப்படின்னு நினைப்பீங்க. அது என்ன சொல்லுவாங்க, அனிமியா என்னப்பா அது, நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து நிறைய பிள்ளைங்க அடிக்ஷன். நான் வந்து இதில் வந்து இந்த மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருக்குறேன். யங்ஸ்டர்ஸ் மாத்திரம் இல்லை, ஒரு 30-35 வயசை கடந்தவங்க கூட உட்காந்து அதை பார்த்துட்டு வரதை பார்க்குறேன். ஹெட்ஃபோன் போட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு வரது. ஆனால் அது ரொம்ப மோசமான ஒரு அனிமேஷன். அது பயங்கரமாக பாய்சன்ஸை பிள்ளைங்களுக்குள்ள என்ன பண்ணுறாங்க, ஏற்றுறாங்க. கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க, பிள்ளைங்க எதை பார்க்குறாங்கன்றதை பாருங்க. பிள்ளைங்க என்னெல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா அதுதான் நம்ம பிள்ளைங்களெல்லாம் விட்டு என்ன பண்ணுது, நம்மளை தூரப்படுத்துது. தூர போக ஆரம்பிக்கிறாங்க பிள்ளைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தூர போக ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இம்மிடியேட்டாக வந்து அவங்க தூர போனது இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க போகிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியல, அதை கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் நம்மளை விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டாங்கன்னா நம்ம உடனே கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு சில காலகட்டத்தில், ஒரு 6 மாதத்துலேயோ இல்லை 1 வருஷத்துலேயோ பார்த்தா தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு விலகி போனது, நமக்கே தெரியாத ஒரு தூரத்துக்கு அவங்க போனதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுது. அப்புறம் நண்பர்கள் ரொம்ப முக்கியம். நண்பர்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்றதை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அடுத்து ரொம்ப முக்கியம் தான், மாற்றங்களை மாத்திரமே கவனிக்கிறோம். உண்மைதானே? பிள்ளைங்களுக்குள்ள ஏற்படுற இப்போ சரியில்லை இப்போ ஒழுங்கா இல்லை, இதை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோமே தவிர, ஆனால் அதுக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சோமா, அதுக்கான தீர்வை நம்ம கண்டுபிடிச்சோமா? நிறைய டைம் பொய் சொல்கிறான், ரொம்ப ரொம்ப வந்து அடம் பிடிக்கிறான், ஒட்டாரம் பிடிக்கிறான், ரொம்ப பிடிவாதம் இருக்கிற. ஃபைன் பண்ணிட்டோம், என்ன நடக்குதுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் எதனால நடக்குதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சோமா? கண்டுபிடிக்கல. அதை கண்டுபிடிக்காம போனதுனால தான் பிரச்சனை என்ன ஆகுது, அதிகமாகி கொண்டே போகிறது. இப்பொழுது தான் நம்ம முக்கியமான ஒரு காரியத்துக்கு நம்ம வரோம். நம்ம கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பிள்ளைங்க படிப்பில் பின்தங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன காரணம்? இப்போ மைக் இருந்தால் கொஞ்சம் பேசுங்க, நீங்களே சொல்லுங்கள். பிள்ளைங்க படிப்பில் பின்தங்கி போகிறாங்க, நல்லா படிக்கிற பிள்ளைங்க திடீர்னு வந்து அப்படி பின்னாடி போகிறதுக்கு என்ன காரணம்? டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அப்புறம் வேற தவறான நண்பர்கள், நட்பு வட்டாரங்கள். அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? மொபைல் ஃபோனு முக்கியம். அப்புறம் முக்கியமான காரணம் மொபைலில் அவங்க விளையாடுற கேம்ஸ் அடிக்ஷன். அடுத்து ஞாபக மறதி ரொம்ப அதிகமாக இருக்குது பிள்ளைங்களுக்குள்ள. அப்புறம் வேற என்ன காரணம்? லவ் அஃபேர். கண்டிப்பாக லவ்வில் விழுந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறதில்ல, அதிகமாக படிக்கிறது இல்லை, படிப்பில் ரொம்ப பின்தங்கி போகிறாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது. பிள்ளைங்க படிப்பில் பின்தங்கி போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னா, நல்ல டீச்சர்ஸ் இல்லை இப்போ ஸ்கூலில். உண்மையா இல்லையா நான் சொல்கிறது? நல்ல டீச்சர்ஸ் இல்லை. நம்ம டைமில், நம்ம படித்த டைமில் இருந்த டெடிகேட்டட் டீச்சர்ஸ் மாதிரி இன்னைக்கு யாராவது இருக்காங்களா? விரல் விட்டு எண்ணிடலாம். நல்ல முறையில் அக்கறை எடுத்து சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லி. ராஜேலன்னு உள்ளே வந்துருங்க, உள்ளே வாங்க. இப்போ இதை நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். பள்ளிக்கூடம் வேணால் பிரமாதமாக இருக்கலாம், எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கலாம், ஆனால் நல்ல டீச்சர்ஸ் கிடைக்கல இப்போ பிள்ளைங்களுக்கு. நல்ல டீச்சர்ஸ் இல்லை, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் பிள்ளைங்க பின்தங்கி போகிறாங்க. படிப்பில் ரொம்ப டவுன் ஆகிட்டான், படிக்க மாட்டான் சரியா? இதே நம்ம சொல்கிறோமே தவிர, என்னைக்காவது நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணோமா? ஏன் படிக்காமல் போனாங்க பிள்ளைங்க? எதனால டவுன் ஆனாங்க?
அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிச்சோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். காரணத்தையும் அதன் தீர்வையும் நம்ம என்ன பண்றதில்ல, கண்டுபிடிக்க தவறி விடுகிறோம். அதனால தான் நமக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் என்ன ஆகுது, கேப் ரொம்ப பெருசாயிட்டே போகுது. இப்போ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஃபேமிலி நம்ம பார்க்க போறோம். அந்த ஃபேமிலிலேயே அந்த மாதிரி கேப் பயங்கரமாக பெருசாக போச்சு. ஆனால் அந்த கேப் எப்படி சரியாச்சுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் என்னென்ன ஃபேமிலியோ உங்கள் மனசில் போட்டு அப்படியே யோசித்துட்டே இருக்காதீங்க. அந்த ஃபேமிலி யாருடைய ஃபேமிலினா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஃபேமிலி தான். அவரும் 12 சீஷர்களும், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் தான் பெற்றோர், அந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரு? பெற்றோர், இந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். 12 சீஷர்கள் யாரு? பிள்ளைகள். இப்ப கர்த்தருக்கும், அதாவது குடும்ப தலைவனுக்கும், அதாவது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் என்ன ஆச்சு, ஒரு பெரிய கேப் ஏற்பட்டுச்சு. அந்த கேப் நம்ம முதல்ல பார்க்கலாம். அந்த கேப்பை பார்த்துட்டு அது எப்படி நம்ம ஆண்டவர் ஃபில் பண்ணாருன்றதை நம்ம பார்க்கலாம். இதை நம்ம லைஃப்ல நம்ம அப்ளை பண்ணோம்னா இந்த கேப் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். எடுத்துக்கோங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கோங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 21வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் 21வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 21வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 21வது அதிகாரத்தில் 3வது. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். உடனே என்ன நடந்ததான் வாசிங்க. அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். எந்த லைஃபுக்கு போயிட்டாங்க அவங்க? எந்த லைஃபுக்கு போயிட்டாங்க? பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. யாரை விட்டு தூரம் போயாச்சு? பெற்றோர் இந்த ஸ்தானத்தில் நிற்கிற ஆண்டவர் இயேசு விட்டு என்ன பண்ணியாச்சு? ரொம்ப தூரம் போயாச்சு. எதை விட்டுட்டுவான்னு ஆண்டவர் சொன்னாரோ அதை விட்டுட்டு வந்தவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க? அதையே எடுக்க போனாங்க. அதை அவர் பேதுரு எடுத்தது மாத்திரம் இல்லை, மொத்தத்தில் எல்லாரையும் என்ன பண்ணிட்டாரு? அப்படியே இழுத்துட்டு போயிட்டாரு. எல்லாம் மீன் பிடிக்க கிளம்பி போயாச்சு. பெரிய கேப். 3.5 வருட ஊழியம் இந்த இடத்துல என்னது? கம்ப்ளீட் ஃபெயிலியர். அப்படி தானே? ஆண்டவர் செஞ்ச 3.5 வருட ஊழியம் இது சாதாரண ஊழியம் இல்லை. ஆண்டவர் செஞ்ச ஊழியம் சாதாரண ஊழியம் இல்லை. நாமளாம் செஞ்ச ஊழியத்துக்கும் அவர் செஞ்ச ஊழியத்துக்கும் பயங்கர சேஞ்சு, பயங்கரமான ஒரு பெரிய ஒரு மாற்றம், பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த 3.5 வருடத்தில் அவர் எடுத்த எல்லா பிரயாசங்கள், அவங்களுக்காக அவர் ஜெபித்த ஜெபம், அவர் பண்ண பிரசங்கம், அவங்க முன்பாக அவர் நடப்பித்த அதிசயங்கள், அற்புதங்கள், தனிப்பட்ட முறையில் அவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள் எல்லாம் இப்போ எதில் நிற்குது? ஜீரோ. பெரிய ஜீரோ. இப்போ இந்த ஃபெயிலியர், இப்போ கேப் ஆண்டவருக்கும், அதாவது தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் என்னது? பெரிய கேப். இந்த இடைவெளி எப்படி ஃபில் ஆச்சு பாருங்க. ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர காரியத்தை தான் நம்ம இந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ அதை ஃபர்ஸ்ட் அவர் எப்படி ஃபில் பண்ணுறாரு பாருங்க ஆண்டவர். அந்த இடத்துல 3வது வசனத்தில் வாசிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. எல்லாமே ஃபெயிலியர் தான். அவங்க லைஃபும் ஃபெயிலியர். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்தோன்னா ஆண்டவர் செஞ்ச ஊழியம் இந்த இடத்துல எப்படி தான் இருக்கு? ஜீரோ அப்படின்னு தெரியுது. அந்த மாதிரி தான் இப்போ நம்மளும் பல சமயத்தில் நம்ம எடுத்த பிரயாசங்கள், நம்ம பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள், கண்ணீர், பிள்ளைகளை படிக்க வைத்த காரியங்களுக்காக நம்ம செய்த தியாகங்கள், அவங்கள ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து, காலேஜில் சேர்த்து, கஷ்டப்பட்டு கடனை வாங்கி எத்தனையோ பேர் எவ்வளோ முயற்சி எடுத்து நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆனால் ரிசல்ட் என்ன இருக்குது? ஜீரோன்னு வரும்போது நீங்கள் செய்கிற காரியம் என்னவா இருக்கும்? நிறைய பேர் செய்கிற காரியம் என்ன இருக்கும்? போடா, தண்ணி தெளிச்சு விட்டாங்க, அவ்வளோதான், அது எக்கெடு கெட்டுனா போட்டோம், அந்த முடிவுக்கு வருவோம் நிறைய டைம். இனிமேல் பிரோஜனமே இல்லை, இதெல்லாம் தேற்ற முடியாது. இல்லை, பிள்ளைங்கள்ட்ட நிறைய காரியங்களை பேசுவோம். அன்றைக்கி என்னெல்லாம் திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டி தீப்போம். உனக்காக நான் இதை செஞ்சேன், நான் அதை பண்ணேன், எப்படி பண்ணேன், ஆனால் நீ என்ன பண்ண பாரு, எதை செஞ்ச பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போட்டுகிட்டே போவோம். ஏன்னா நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல, ஜீர்ணிக்கவே முடியல. என்னடா நம்ம இவ்வளோ பிரயாசப்பட்டு நம்ம பிள்ளைங்க ஒரு நிமிஷத்தில் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் செய்த ஒரு காரியத்தை பாருங்கள், இந்த பெரிய கேப்பை எப்படி ஃபில் பண்ணுறாரு. இப்போ இப்படி எடுத்துக்கோமே, உதாரணத்துக்கு சுலைமான், இப்படி வாங்க சுலைமான், நான் தான் அப்பான்னு வச்சுக்கோங்க, சுலைமான் தான் என் பையன். சும்மா உதாரணத்துக்கு, நம்ப முடியலனாலும் ஏற்றுக்குங்க, சும்மா ஒரு இதுக்காக, உதாரணத்துக்காக.
இப்போ நல்லா க்ளோஸாக இருந்த நாங்கள் நல்ல டிஸ்டன்ஸ். சுலைமான் நல்ல தூரம் போயிட்டார். நான் கொஞ்சம் தூரம் போங்க சுலைமான், என்னை விட்டு நல்லா தூரமாக போங்க. ரொம்ப தூரமாக போயிட்டார். சரி, அவர் அங்கேயே நிற்கிறார். போயிட்டாதீங்க வீட்டுக்கு, அப்படியே நில்லுங்க. ஓகே, ரைட். இப்போ இந்த கேப்பை வந்து யார் ஃபில் பண்ணலாம்? யார் ஃபில் பண்ணலாம்? 2 பேராலையும் ஃபில் பண்ண முடியும். ஆனால் அவர் ஃபில் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. நான் என்ன பண்ணலாம்? ஃபில் பண்ணலாம்ல. சரி, பேரண்ட்டை நான் என்ன பண்ணலாம்? என்னுடைய கேப்பை நான் ஃபில் பண்ணி நான் என்ன பண்ணலாம்? க்ளோஸாக போகலாம்ல சுலைமானுக்கு. இதை தான் ஆண்டவர் செஞ்சார் பாருங்க. 4வது வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம். வந்துருங்க சுலைமான். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். இயேசு கரையிலே நின்றார். அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஆண்டவர் இறங்கி வந்தார் பார்த்தீங்களா? இதை தான் அப்பா அம்மாவாகிய நாம் என்ன பண்ணோம்? செய்யணும். இதை தான் நம்ம செய்யணும். வெளில தூரமாக போயிட்டான், என் பொண்ணு என்னை விட்டு தூரமாக போயிட்டா, திரும்பி வரத்துக்காக வெயிட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணாதீங்க. நம்ம பிள்ளைங்க ஒன்றும் கெட்ட குமாரன் இல்லை. அவங்க திரும்பி வரத்துக்காக அப்பா காத்திருந்த மாதிரி நம்ம அப்படியே உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. அந்த ஓமையுடைய அர்த்தமே வேற. அதை வந்து இதில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. அதெல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது. கெட்ட குமாரன் எவ்வளவு தூரம் போனான், அதே மாதிரி நீ திரும்பி வா, நான் அது வரல நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம தான் இறங்கி போனோம். நம்ம பிள்ளைங்க இடத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? இறங்கி போனோம். ஆனால் நம்ம பல சமயத்தில் இறங்கி போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? தாமதம் செய்கிறோம் அல்லது செய்யறது இல்லை. ஏன்னா நமக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, இப்படி நான் இறங்கி போனேன்னா அது என் தலைமையில் ஏறிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உண்மைதானே? நம்ம சொல்கிற ஒரு காரியம், நம்ம இறங்கி போனோன்னா அவ்வளோதான், அவன் இதுக்கு மேலே என் மேலே ஏறிக்குவாவ அப்படின்னுவோம். அடுத்து இல்லாட்டினா நம்ம என்ன சொல்லுவோன்னா, அப்படி இறங்கி போனோம்னு சொன்னு வச்சுங்களேன், ஐயோ அவன் ரொம்ப ஓவராக ஆட ஆரம்பிச்சிடுவான், அல்லது வந்து நம்ம வேல்யூ தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய ரீசன்ஸ் நம்ம அடுக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்பட்ட அந்த கேப் வந்து பிள்ளைகளால் மாத்திரம் ஏற்பட்டதில்லை. அதுக்கு யாரும் காரணம்? யாரு காரணம்? பெற்றோர்களாகிய நாமும் காரணம்தான். நாமும் காரணம்தான். சொல்ல போனா பிரதான காரணம் யாரா தான் இருப்பா? பிள்ளைகளை விட யார் தான் இருப்பா? நாம தான் இருப்போம். ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம், எதெல்லாம் நம்ம கவனிக்க தவறிட்டோம், எதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள மறந்துட்டோம், அதெல்லாம் நம்ம உடனுக்குடன் சீர்படுத்தாம போனதுனால தான் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? கேப்பு ரொம்ப தூரம் போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கரையில் வந்து நின்றுட்டு என்ன பண்ணார் பாருங்க. இங்க பாருங்க, ஆண்டவர் செய்த அந்த காரியத்தை பாருங்க, வாசிங்க. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாது இருந்தார். இப்படிதான் நிறைய டைம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம யாருன்னே தெரியாம போயிடும். அப்பாட்ட பேசுறதுக்கு தெரியாது, அம்மாட்ட பேசுறது தெரியாது. யாரோ ஒருத்தட்ட பேசுற மாதிரி நம்மள்ட்ட ரூடா பேசும், ரஃபா பேசும், நம்மளை புரிந்து கொள்ளாது. யோசித்து பாருங்க. இது ஆவிக்குரிய கண்களில் அவர்களுக்கு மறைக்கப்பட்டது, அவங்க மாமிசக ரீதியாக மறைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் எழுத்து ரீதியாக நம்ம எடுத்துக்கொண்டோம்னா பல சமயத்தில் நம்ம பிள்ளைங்க நம்மள்ட்ட பேசுகிற காரியங்கள் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, என்ன அப்பானே மறந்துட்டானா அவன், அம்மானே மறந்துட்டாளாவே, இந்த அளவுக்கு எடுத்தெறிஞ்சு பேசுகிறாளே, இந்த அளவுக்கு நம்மள்ட்ட கடினமாக பதில் சொல்கிறாங்களே, அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இயேசு என்று அவர்கள் அறியவில்லை. அறியாத பொழுது ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? இதுதான் தெரியாமல் போச்சே போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடல, இது உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டு போல என்ன பண்ணாராம் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டோ என்றார். ஆண்டவர் கேட்ட அந்த வார்த்தை ஒரு தடவை நீங்களே ஒரு தடவை வாசித்து பாருங்க. ஒரு தடவை நீங்க வாசித்து பாருங்க. அவருடைய அப்ரோச் நம்ம இங்க பார்க்கலாம். அவர் எப்படி அப்ரோச் பண்றாரு பாருங்க. பிள்ளைகளை எப்படி அப்ரோச் பண்றாரு, அஸ் எ பேரண்டா அவர் எப்படி அப்ரோச் பண்றாரு பாருங்க. பாருங்க, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா. இப்ப ஆண்டவர் கேட்ட அந்த காரியத்தை பாருங்க. நம்ம அப்ரோச் நம்ம பிள்ளைங்கள்ட்ட எப்படி இருக்கு? இப்போ இதே இடத்துல நம்ம இருந்தோன்னா, என்ன நைட்டெல்லாம் செஞ்சு ஏதாவது பிடிச்சியா, ஒன்றுத்தையும் காண பத்தியா அப்படி நம்ம சொல்றோமா? அல்லது ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏதாவது புசிக்கிறதுக்கு இருக்கா? நீங்க எதுவுமே பிடிக்காம வந்திருக்கிறீங்கன்றத ஆண்டவர் எப்படி பண்றாரு? அவங்க உணரத்தக்கதா ரொம்ப நாசூக்கா அந்த இடத்துல பேசுறாரு பார்த்தீங்களா? இப்ப நம்ம பல சமயத்தில் பிள்ளைங்க ஃபெயில் ஆயிட்டாங்க, மார்க் ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு. அந்த ப்ராக்ரஸ் கார்டை வாங்கி அந்த ஓப்பன் டே இடத்துலையே அந்த டீச்சர்ஸ் முன்பாகவும் சரி, மற்றவங்க முன்பாகவும் சரி, யார் எவர் இருக்கிறாங்கன்றலாம் பார்க்கறதில்ல. எங்கே படித்தா தானே இது, பொழுதெல்லாம் செல்ஃபோனு, பொழுதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது, மேக்கப் பண்ண சொல்லு நின்று பேசி பண்ணிகிட்டே இருக்கும் அப்படியே. அப்போ எங்கே இந்த மார்க் வரும்? அங்கே தலையில் ஒரு கொட்டு கொட்டுறது. ஏன்னா நம்ம காட்டுறோமா, நம்ம ரொம்ப கண்டிப்பான பேரண்ட்ஸ், நம்ம காட்டுறோமா, ரொம்ப கண்டிப்பான பேரண்ட்ஸ் நாங்கள் பார்த்தியா எப்படி பிள்ளைய வளர்க்குறோம் பாரு அப்படின்ட்டு.
ஒரு பேரண்ட் நான் பார்த்துருக்கேன், என் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் நான் ஒரு அம்மாவை பார்த்துருக்குறேன். அவங்க பேர் எனக்கு மறந்து போச்சு. அந்த பொண்ணு நல்ல மார்க் தான் எடுத்திருப்பா. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே 90% தான் ஸ்கோர் பண்ணியிருப்பா. ஆனால் அவங்க அம்மா பாருங்களேன், அந்த ப்ராக்ரஸ் கார்டும் போது எனக்கு பத்தாது இந்த மார்க்கு. அந்த அம்மா அப்படியே பார்த்துட்டு இந்த 90%லாம் எனக்கு பத்தாது. நான் மனசில் நினைப்பேன், அப்போ நீ போய் எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்ல என் மனசில் வரும். 90% அந்த அம்மாவுக்கு பத்தாதான். அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறேன்னா, என் பிள்ளை சென்டம் எடுக்கணும் எல்லா டைமும். அது ஒரு பீத்தல். அதுதான் என்ன சொல்கிறது, அது ஒரு சில பேர் பெருமை அப்படின்னு சொல்லலாம். நான் காஷ்மீர் பாஷையில் சொல்லிட்டேன் பீத்தல்ட்டு. சரி, அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் எப்படி அந்த இடத்துல சொல்கிறார் பார்த்தீங்களா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜும் எல்லனும் வந்து ப்ரேயருக்கு லேட்டாக தான் வந்தாங்க. நான் என்ன சொன்னேன், நான் அவங்கள உள்ளே வாங்கப்பா அப்படின்னு இன்டெரக்டாக நான் என்ன சொல்லிட்டேன், நீங்கள் லேட்டாக வந்திருக்கிறீங்கன்ற நான் சொல்லிட்டேன். கரெக்டாக இல்லையா? ஏன்ப்பா இவ்வளோ லேட்டாக வந்தீங்க அப்படின்னு நான் கேட்கல. உள்ளே வந்து உட்காருங்கப்பா அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இன்னைக்கு லேட்டாக வந்திருக்கிறேன். நம்ம அப்ரோச் என்ன, நம்ம அப்ரோச் என்ன. பிள்ளைங்க ஃபெயில் ஆகிட்டாங்க, ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல அவங்கள கார்னர் பண்ணுறோமா, அல்லது இப்போ இதே நீங்கள் ஒரு நல்ல குட் பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன தம்மா கேட்பீங்க, அந்த பிள்ளையுடைய மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா, என்னம்மா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்ததாம்மா அப்படி கேட்டு பாருங்க, அப்படி கேட்டு பாருங்க. என்னம்மா ரொம்ப டஃப்பாக இருந்ததா, என்னம்மா ஏதோ படிக்காததுலேருந்து கேட்டுட்டாங்களா, அவுட் ஆஃப் பொசிஷன்லேருந்து கேட்டுட்டாங்களா. அப்போ பிள்ளை சொல்ல இல்லைப்பா அப்படின்னா, அப்போ ஏன் இவ்வளோ கம்மியாக எடுத்த, அறிவு இல்லை அப்படின்னு கேட்டுறக்கூடாது. ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய டைம் நம்ம அப்ரோச் சரியாக இருக்கிறது இல்லை. இப்போ சமீபத்தில் காலேஜில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ரொம்ப டஃப்பான பேப்பர் தான் என் தலையில் கட்டுவாங்க. அந்த கார்ப்பரேட் அக்கௌண்டிங்னு ஒரு பேப்பர் இருக்கும். அதில் வந்து 1, 2 2 இருக்கும். ஒரு செமஸ்டரில் ஒன்று, செகண்ட் செமஸ்டர். இந்த 2வது செமஸ்டரில் வர அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 70 பேர் எக்ஸாம் எழுதுனானா 20 பேர் தான் பாஸ் பண்ணுவான். அந்த மாதிரி ஃபெயிலியர்ஸு கொடுக்கும். எல்லாம் மாட்டிக்குவானுங்க அதில் போய். அவ்வளோ கஷ்டமான பேப்பராக இருக்கும். நிறைய ஃபெயிலியர்ஸ். அது இந்த கல்லூரியில் எக்கச்சக்க ஃபெயிலியர். நான் இதுவரையிலும் ஒர்க் பண்ண எந்த கல்லூரியிலையும் அவ்வளோ புவர் ரிசல்ட் நான் ப்ரொடியூஸ் பண்ணதே இல்லை. ஆனால் இங்கே தான் நான் பண்ணியிருக்கிறேன், ரொம்ப மட்டமான ரிசல்ட் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். மற்ற கல்லூரியிலலாம் வந்து அதே பேப்பர் நான் எடுத்துருக்கிறேன், அபோவ் 90% கொடுத்துருக்குறேன். ஆனால் பாருங்கள், இந்த முறை 70 பிள்ளைங்க அதில் அப்பியர் ஆனாங்க, நிறைய ஃபெயிலியர்ஸ். இப்போ நான் உள்ள நுழைஞ்சவனும் ஒன்று கேட்கலாம், 2 கேள்வி கேட்கலாம். நீங்கள் எப்படி கேட்பீங்கன்னு நிதானித்து பாருங்க. எத்தனை பேர் கார்ப்பரேட்டில் ஃபெயில் ஆனீங்க அப்படின்னு கேட்குறது நல்லா இருக்குமா, எத்தனை பேர் கார்ப்பரேட் அக்கௌண்ட்டில் பாஸ் பண்ணீங்கன்னு கேட்குறது நல்லா இருக்குமா? அப்ரோச் பார்த்தீங்களா, நம்ம அப்ரோச் தான் ரொம்ப முக்கியம் நம்ம பிள்ளைங்கள்ட்ட. நம்ம ஆண்டோடைய அப்ரோச் பார்த்தீங்களா. பிள்ளைகளே என்ன சொன்னாரு, வாசிங்க பிரதர். பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றா. என்னடா நைட்டெல்லாம் பிடிச்சிங்க, ஏதாவது கிடைச்சதாடா உங்களுக்கு அப்படி கேட்கல. ஃபெயில் ஆயிட்டீங்கடா நீங்க, ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு ஏதாவது உண்டா. அது தொடங்கும் போது எப்படி தான் தொடங்குறாரு, எப்படி, பிள்ளைகளே. ஆண்டவர் தான் நம்மளுக்கு ரோல் மாடல் எல்லாத்தையுமே. அப்போ நம்ம அப்ரோச் எப்படி இருக்கு பிள்ளைங்கள்ட்ட. நம்ம பல டைம்ல நம்ம பிள்ளைங்களை கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு எந்த இடத்துல கண்டிக்கிறோன்றதை நம்ம எங்கேயாவது கவனிச்சிருக்கிறோமா? எல்லாரும் முன்னாடி பிள்ளைகளை போட்டு கண்ணா பின்னான்னு பேசுறது சில பெற்றோர்கள்லாம் இஷ்டத்துக்குன்னா பேசுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ரொம்ப கண்டிப்பானவங்கன்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நடுவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பெரிய கேப் ஏற்படுத்துறீங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு அந்த இடத்துல பெரிய தலைகுனிவு ஏற்படும். நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க, ஆனால் மறுநாள் அது வீட்டுக்குள்ளே அதே பள்ளிக்கூடத்தில் அதே கிளாஸில் போய் உட்காரும்பொழுது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் வந்து, என்ன நேற்று ரொம்ப திட்டாங்க போல எல்லாரும் முன்னாடியும், ஆமாம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே பவ்யமாக தலை குனிஞ்சு அப்படியே சொல்லும். எங்கள் அப்பாலாம் அப்படிலாம் திட்டியிருந்தாருன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ, எங்கள் அம்மாலாம் அப்படி திட்டியிருந்தாங்களா அவ்வளோதான் பார்த்துக்கோ, நான்லாம் சும்மா விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னும். இது யாருக்குள்ளே இறங்கும், பிள்ளைங்களுக்குள்ளே அப்படியே இறங்கும். அடுத்த ஓப்பன் டேல அது உங்களை திட்டம், ட்ரெயின் ஆகுது அது. ஆனால் அதே சமயத்தில் அந்த இடத்துல நீங்கள் நல்லா அப்படி தோல் மேலே அப்படி கை போட்டு, என்னம்மா ரொம்ப டஃப்பாக இருந்ததா கொஸ்டின் பேப்பரை, மிஸ் பண்ணிட்டியா, ஓகே நெக்ஸ்ட் டைம் நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதை சுற்றி இருக்கிற 4 பிள்ளைங்க அப்படியே பார்க்கும். அது வீட்டில் போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு பாடம் எடுக்கும். பார்த்தீங்களா அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, ஃபெயில் ஆன அந்த பிள்ளை கூட என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, ஆனால் நீங்களே இருக்கிறீங்களே
எல்லார் முன்னாடியும் போட்டு திட்டுறீங்க? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நம்ம அப்ரோச் ரொம்ப முக்கியம். நான் இந்த கேள்வி கேட்குறேன் உள்ளே போனோன்னே, இந்த முறை எத்தனை பேர் கார்ப்பரேட்டில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றேன். டக்கு 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 டக்குன்னு கை உயர்த்தினாங்க. டக்குன்னு அங்கேருந்து ஒரு ஆன்சர் வந்தது, சார் நம்ம கிளாஸில் ஒருத்தன் சென்டம் எடுத்துருக்கிறான் சார் அப்படின்னாங்க. எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. பாஸ் பண்ண வைக்கிறதே கஷ்டம், அதில் ஒருத்தர் சென்டம் எடுத்துருக்கிறானா. அடுத்து நான் என்ன பண்ணேன், சென்டம் மாத்திரம் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அப்போ 80 மேலே எடுத்தவங்களாம் கொஞ்சம் மேலே வாங்க அப்படின்னு எல்லாம் வந்தாங்க. டைசன் வந்தாங்க. அப்போ அதில் ஒரு பையனை நான் பார்த்தேன், நார்மலாக சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான், அண்டர் பெர்ஃபார்மன்ஸ். அதுலேயும் லாஸ்ட் செமஸ்டரில் பிட் அடிச்சுன்ட்டு மாட்டினான். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் தான். நீ ஏடா பிட் அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே வந்து, சார் மன்னிச்சிங்க சார், தெரியாமல் பண்ணிட்டேன் சார். நார்மலாக பிட்டு மாட்டினா அவங்கள வந்து புக் பண்ணணும் மால் ப்ராக்டிஸில். ஆனால் நான் என்ன பண்ணேன், அப்படியே பேஸ்ட்டு பிட் எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு, இந்த ஃபஸ்ட்டு டைம் நான் உனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன், இனிமேல் பண்ண மாட்டேன், இனிமேல் அந்த மாதிரி பண்ணாத, ஆனால் பேரண்ட்டை நீ கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மற்றவங்க. பேரண்ட் வந்து என்கிட்ட சொல்லாதீங்க சார், பேரண்ட்டை நான் பிட் அடித்தேன் அப்படி இப்படிலாம், சரி நீ வரவே அப்படின்னு சொல்லி வந்தவொடனே சாதாரணமாக பேசி அனுப்பி விட்டுட்டேன். அது அவங்களுக்குள்ளே என்ன ஆச்சுன்னு தெரில. எப்பயுமே ஃபெயில் ஆகிறவன் இந்த முறை எக்ஸாமில் என்ன பண்ணிட்டான், 80+ எடுத்திருந்தான். அதை சொல்லி அப்ரிஷியேட் பண்ணேன். அதை சொன்ன ஒரு நிமிஷத்தில் அவன் கண்ணில் இருந்து, செகண்ட் இயர் பையன் கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி கொட்ட ஆரம்பிச்சது. இன்றைக்கி பிள்ளைங்க எதில் மிஸ் பண்ணுறாங்க தெரியுமா? நம்ம மோட்டிவேஷனை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, நம்ம அப்ரோச்சை மிஸ் பண்ணுறாங்க. நம்ம தப்பான முறையில் அப்ரோச் பண்ணோன்னா நம்ம பிள்ளைகளுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற கேப் என்ன ஆகிடும், பெருசாகிக்கொண்டே இருக்கும். அது இல்லாமல் நம்ம கம்பேர் பண்ணி பேசுகிறோம் நிறைய பேருக்குள்ள. அந்த பிள்ளை இப்படி படித்தது, உன் கூட தானே, அதே டியூஷனில் தானே படிக்குது, இதே கிளாஸில் தானே படிக்குது, அது மார்க் எடுக்குது, உனக்கு எங்கே போச்சு அறிவு, உனக்கு எங்கே போச்சு புத்தி, இது இல்லாமல் உன்னை இத்தனை டியூஷன் அனுப்புகிறேன். இப்படியே நம்ம பிள்ளைங்களை பேசி டிமோட்டிவேட் பண்ணுறோம். ஆனால் எங்கள் ஆண்டவர் பேசினதை மீண்டும் நம்ம வாசிங்க பிரதர். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் இறங்கி போறார், தம் பிள்ளைகள்கிட்ட அவர் இறங்கி போறார். என்னை விட்டு நீங்க கேப் ரொம்ப தூரம் போயிட்டீங்க, அதனால நீங்க திரும்பி வரணும்னு சொல்லி நான் இறங்கி போறேன். எத்தனை தடவை இறங்கி போனார் தெரியுமா ஆண்டவர்? அந்த இடத்துலயே, அந்த அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். 14வது வசனத்துல வாசிங்க. இயேசு மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அப்ப ஏற்கனவே 2 தடவை என்ன பண்ணார் ஆண்டவர்? இறங்கி போயிருக்கிறார்ல. அப்படி இருந்து என்ன கேப் ஃபில் ஆகணும்னா, சரி நான் 3வது தடவையும் போறேன் அப்படின்னு இறங்கி போறார். ஆனா நாம என்ன பண்றது இல்லை, பிள்ளைங்கள்ட்ட இறங்கி போறது இல்லை. ஏன்னா நமக்குள்ள என்ன ஆகும்னா, அந்த ஈகோ நிக்குது அப்படியே. உங்கள் ஈகோ இருந்துகிட்டே இருந்ததுன்னா உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. கேப் இன்னும் அப்படியே என்லார்ஜ் ஆகிட்டே போகும், பெருசாகிட்டே போகும். அதனால் உடனுக்குடன் இறங்கி போங்க. எந்த அளவுக்கு இறங்கி போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுவும் நம்ம ஆண்டவர்கிட்ட பார்த்து தான் நம்ம கற்றுக்கலாம். யோவான் 13வது அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. 13வது அதிகாரத்தில் எந்த அளவுக்கு நம்ம இறங்கி போகணும்னு சொல்லி கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். 5வது வசனத்தில் வாசியுங்கள். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவர் இறங்கி போனாரு? காலை கூட பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாரு? ரெடி ஆயிட்டார் தானே. தகப்பன் பிள்ளைகளுடைய காலை என்ன பண்றாரு? பிடிக்கிறாரு. அந்த அளவுக்கு தன்னை பெண்ட் பண்றாரு. ஏன் நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம பெண்ட் பண்றது இல்லை? நம்ம ஏன் பெண்ட் பண்ண மாட்டோம்? ஏன் நம்ம இறங்க மாட்டோம் பிள்ளைங்கள்ட்ட? ஏன்னா நமக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, நம்மளே நிறைய ஆன்சர்ஸ் நம்ம வச்சுக்கிறோம். இப்படி இறங்கி போனாலாம் அது உருப்படாது. அது இன்னும் ரொம்ப பொல்லாத காரியத்தெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும். துணிகரை கொண்டுரும். அப்பா எதுவும் கண்டுக்க மாட்டார், அம்மா எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே பெண்ட் பண்ணதுனால என்ன ரிசல்ட் வந்தது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். 12ல் எத்தனை? ஒன்று தான் லூஸ் பண்ணார் ஆண்டவர், அப்படி தானே? அது ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்? கேட்டின் மகன் கெட்டு போனானே அன்றி மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டேன், நான் மீட்டு கொண்டேன் அப்படின்றார் இல்லையா? அப்போ இந்த ரிசல்ட் பார்த்தீங்களா? நம்ம இறங்கி போகிறதுனால நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம க்ளோஸாக நம்ம போக ரொம்ப இந்த கடைசி நாட்களில் ரொம்ப முக்கியம். உங்கள் பிள்ளைங்க ஃபஸ்ட்டு சொல்லணும், எங்கள் அப்பா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், எங்கள் அம்மா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், என் பெஸ்ட்டு யாருன்னா அவங்க தான் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இன்டிமேசியை நம்ம என்ன பண்ணோம்?
கிரியேட் பண்ணி தான் ஆகணும். அந்த கிரியேட் பண்ணுறது எப்படின்னா, நம்ம இறங்கி போனால் தான் முடியுமே தவிர அவங்க இறங்கி வர முடியாது. அவன் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, பிள்ளைங்க வந்து நம்ம தோல் கீழே தான் இருப்பாங்க. அவங்க நம்ம தோல் மேலே கை போடுறது கஷ்டம். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், பிள்ளைங்க மேலே தோல் மேலே ஈஸியாக கை போட்டுடலாம். அப்போ அது எதை காட்டுதுன்னா, நம்ம ஃபெலோஷிப்பை நல்லா கிரியேட் பண்ணணும். பிள்ளைங்களுக்குள்ள அந்த இன்டிமசியை கிரியேட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் வேணால் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து போராக இருக்கலாம், இன்னும் ஒஸ்ட்டாகவே பிள்ளைங்க பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆனால் நாட்கள் போக 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 பிள்ளைங்களுக்குள்ள என்ன ஆகிடும், மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். இதை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரார். பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, நீங்கள் புசிக்கிறதுக்கு ஏதாவது வைத்திருக்கிறீங்களா? மீண்டும் நம்ம 21வது அதிகாரத்துக்கு வருவோம். யோவான் 21 வருவோம். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல எப்படி அந்த காரியத்தை சீர்படுத்துறாரு பாருங்க. 21வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். இப்ப பிரச்சனை என்னன்றது ஆண்டவர் அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. அந்த பிரச்சனைக்கான தீர்வை அங்க என்ன பண்றாரு, சொல்லித்தரார். நாம ஏதாவது ஒரு பார்ட்டை மாத்திரம் தான் நம்ம செய்யறோம். பிரச்சனையை மாத்திரம் தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே தவிர அதுக்கான சொல்யூஷனை நம்ம என்ன பண்றதில்ல, கண்டுபிடிக்க தவறிடுறோம். பிள்ளைங்களுக்குள்ள திடீர்னு இந்த மாற்றம்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி நம்ம சீர் செய்யலாம். என் பிள்ளை வந்து என்கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிற வரல நான் வெயிட் பண்ணல, நான் கிட்ட க்ளோஸாக போகிறேன். ஏன்னா நீங்கள் நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளிகளும், ஒவ்வொரு மாதங்களும், ஒவ்வொரு வருடங்களும், அந்த கேப்பில் யார் வேணாலும் வரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வாய்ப்பை தரோம். அப்படித்தானே ஒரு சாதாரணமாக ஒரு நிலத்தை வாங்கிட்டோம், வேலி அடிக்க மறந்துட்டோன்னா என்ன ஆகுது, யார் வேணாலும் வருவாங்க. அங்கே யார் வேணாலும் வருவாங்க. யாருமே வராமல் இருந்தால் கூட கண்டிப்பாக என்ன வரும், ஆடு மாடுலாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை அசுத்தத்தை பண்ணிட்டு போதா இல்லையா? ஏன்னா அதுக்கு காரணம் யாரு, வேலி அடிக்க மறந்தது நாம மறந்துட்டோம். அப்போ கேப் வந்து பிள்ளைங்க ஃபில் பண்ணிட்டோம்னு வெயிட் பண்ண வேணாம். நம்ம ஆண்டவர் காட்டின மாதிரி பிரகாரம் நம்ம என்ன பண்ணோம், க்ளோஸாக போயிடுவோம். அப்போ நம்ம க்ளோஸாக போக 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 போகத்தான் நம்ம அந்த இடத்துல என்ன பண்ண, திறப்புகள் எல்லாம் அடைக்க ஆரம்பிக்கிறோம். உள்ள பிள்ளைங்க அந்த வாழ்க்கையில் மற்ற காரியங்கள் எல்லாம் நுழையாதபடிக்கு என்ன ஆகுது, சீர்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. அது பிள்ளைங்களை என்ன ஆகும்னா தனிப்பட்ட முறையில் யோசிக்க தோணும். அப்பாவுடைய அன்பு, அம்மாவுடைய அன்பு, அதெல்லாம் எந்த அளவுக்கு பிள்ளைங்களுக்குள்ள ஆழமான மாற்றத்தை கொண்டு வரும் தெரியுமா? எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய பெரிய கிருபை நம்ம கூட இருக்கு. இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் கண்டு ஒடுங்கி போயிடக்கூடாது, நொந்து போய் மூலையில் நின்றக்கூடாது. நம்ம வடிக்கிற ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார், பதில் தருவாரா இல்லையா? நம்ம பெரும்பான்மையாக நம்ம வடிக்கிற கண்ணீர் அதிகமாக நம்ம யாருக்காக தான் வடிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக வடிக்கிறோம்ல. அப்போ அந்த கண்ணீரை கர்த்தர் வந்து மறந்துடுவாரா? ஏன் மாற்றத்தை உண்டு பண்ண மாட்டாருன்ற விசுவாசம் நமக்குள்ள இல்லாமல் போயிடுச்சு. ஏன் கர்த்தர் செய்ய மாட்டாருன்னு சொல்லி நம்ம ஏன் தளர்ந்து போயிடுறோம்? இல்லை முடிஞ்சு போச்சு, என் குடும்பம் அவ்வளோதான், என் பிள்ளை சீர்கெட்டு போயிட்டான், என் பொண்ணு சீர்கெட்டு போயிட்டா, இனிமேல் சரியே பண்ண முடியாது அப்படின்னு ஏன் அந்த முடிவுக்கு வந்துடுறீங்க? நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் பலன் இல்லாமல் போயிடுமா? நம்ம ஆண்டவர் பலன் தருகிறவர் இல்லையா? அது எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறார் இல்லையா? அப்போ வசனத்தில் நம்ம வாசித்திருக்கிறோம், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிற. ஏன் அந்த வாக்கு தத்தங்களை நம்ம உரிமை பாராட்டக்கூடாது? ஏன் உரிமை பாராட்டக்கூடாது? அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் ஆராய்ந்து பார்க்கிறேன், என் பிள்ளைகளையும் ஆராய்ந்து பார்க்கிறேன். இந்த இடைவெளி எதனால ஏற்பட்டது, அந்த இடைவெளியை எப்படி தீர்க்கலாம், அதை நம்ம செய்ய தொடங்கிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், கர்த்தர் அங்கே மகிமைப்பட ஆரம்பிச்சிடுவார். இன்றைக்கு நம்முடைய கடைசி நாட்களில் நாம் வந்து விழித்திருக்க தவறுவோம் என்று சொன்னால், நாம் கவனிக்க தவறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா மற்றவங்க அதை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. மற்றவங்கன்னா யாரை சொல்கிறேன்னா, எதிரிகள், சத்ரு அதை கவனிக்கிறான். அதுதான் அவனுக்கு வந்து ப்ளஸ். கைட் பண்ணணும். ஆண்டவர் எப்படி கைட் பண்ணார் பாருங்க. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும், அகப்படும் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு, சொல்லி கொடுக்கிறார், கைட் பண்றார். அந்த ஃபெயிலியரை எப்படி ஓவர் கம் பண்ணலான்றதை கற்றுத்தரார். நம்ம கற்றுத்தரணும் நம்ம பிள்ளைங்களுக்கு. நீ இந்த இடத்துல விட்டுட்டியா, பரவாயில்ல, எப்படி நீ அதை ஜெயிக்கலாம், எப்படி மேலே ஏறி வரலாம், நல்லா உற்சாகப்படுத்தி பேசுங்க பிள்ளைகளை. என்றைக்குமே பிள்ளைங்க மன உடைந்து போகிற மாதிரி, சோர்ந்து போகிற மாதிரி, அல்லது கம்பேர் பண்ணி பேசுறதை நிறுத்திடுங்க. எப்பயுமே பிள்ளைங்களை வந்து மற்ற பிள்ளைங்களை வைத்து என்ன பண்ணாதீங்க, கம்பேர் பண்ணி பேசாதீங்க.
அந்த பிள்ளை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, ஏன் நீ பண்ண மாட்டேன்னு கேட்க. ஆனால் அது சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள் பிள்ளைங்க சூழ்நிலைன்றதை நீங்கள் கவனிக்க தவறிடுறீங்க அந்த இடத்துல. அப்போ என்றைக்குமே சரி, அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் சரி, நம்ம பிள்ளை எனக்கு பெஸ்ட்டு தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். எனக்கு கர்த்தர் பெஸ்ட்டை தான் தந்திருக்கிறார். கண்டிப்பாக அது இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் ஒரு நாள் என்ன பண்ணோம், கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணோன்ற விசுவாசம் நமக்குள்ளே வேணும். அதை நம்ம கம்பேர் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது பிள்ளைங்களை என்ன பண்ணும், இன்னும் டிமோட்டிவேட் பண்ணி இன்னும் கீழே போய்கொண்டே தான் இருப்பாங்க. இன்னும் சில பெற்றோர்கள் செய்கிற ரொம்ப மோசமான ஒரு காரியம் என்னன்னா, சொல்லி சொல்லி காட்டுவாங்க, சொல்லி சொல்லி காட்டுவாங்க, மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி காட்டுவாங்க. ஒருவேளை கோட்டலியில் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க பிள்ளை, சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ ஆஃப் இயர்லி வருது, அப்போ என்ன சொல்லுவாங்க, நல்ல படி கோட்டலியில் கோட்டை விட்ட மாதிரி இப்பயும் விட்டுருவேன் அப்படின்னுவாங்க. எப்படி கோட்டலியில் கோட்டை விட்ட மாதிரி இப்பயும் விட்டுற போகிறேன் அப்படின்னும். சரி, ஆஃப் இயர்லிலையும் கோட்டை விட்டான், ஆனுவல் எக்ஸாம் வரும்போது என்ன சொல்லலாம், பாரு ஃபெயில் ஆகிட போகிற, அவ்வளோதான், ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகிடும், அதே கிளாஸில் தான் உட்காந்துட்டு இருக்கணும். இப்படியே சொல்லிட்டு தான் அது என்ன சொல்லும், கொஞ்ச நேரத்தில் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னும். தெரிஞ்சு தான் மார்க் எடுத்தியோ நம்ம சொல்லுவோம். அடுத்து நடக்குதா இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்சு தான் மார்க் எடுத்தியோ அப்படின்னு நம்ம கேட்போம். உடனே அது ஏதாவது ஒரு பதில் சொல்லும், அவ்வளோதான் சண்டை வரும், அது படிக்காமல் போயிடும், படிப்பு அந்த கான்சன்ட்ரேஷனே டைவெர்ட் ஆகிடும், அப்படியே டைவெர்ட் ஆகிடும். நல்ல ஒரு சூழ்நிலையை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தருவோம். ஜெபிப்பதற்கேற்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவோம். வேதத்தை வாசிப்பதற்கேற்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவோம். பிள்ளைகள் படிப்பதற்கேற்ற நல்ல சூழ்நிலை நம்ம கொண்டு வரணும். இன்றைக்கு நம்ம ஒரே ஒரு பகுதியை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கு எல்லாவற்றையும் பார்க்க முடியாது. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த பெற்றோர் கூடுகையில் பிள்ளைகள் காதலில் விழுந்தால், காதலில் விழுந்துட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்துட்டாங்க, ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க, இல்லை காதலில் விழுந்துட்டாங்க, இந்த காரியத்துக்கு நம்ம என்ன செய்யணுன்றது கர்த்தருக்கு சித்தமானால் அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம ஒரே ஒரு பகுதியை தான் நம்ம தொடங்கி இருக்கிறோம். அது என்னன்னா, நமக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை வேணும். நிச்சயமா கர்த்தர் எங்க ஜெபத்துக்கு என்ன பண்ணுவாரு, பதில் தருவார். நிச்சயமா எனக்கு ஒரு நாள் ரட்சிப்பை தந்தார், அதே போல என் பிள்ளைக்கு என்ன பண்ணுவார், கர்த்தர் ஒரு நாள் ரட்சிப்பை தருவார்ன்ற ஆழமான விசுவாசம் நமக்குள்ள வேண்டும், இருக்கணும். ஏன் நம்மள மாத்தின கர்த்தர் அவங்கள மாற்ற மாட்டாரா? இப்ப நம்ம பல சமயத்துல நம்ம சொல்றோம்ல, பாவியில பெரிய பாவி நான் தான் அப்படின்றோம்ல, அப்படித்தானே சொல்றோம். சாட்சி சொல்ல சொன்னா நம்ம அப்படித்தானே சொல்லுவோம், பெரிய பாவி நான் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இது திருந்தாத நம்ம பிள்ளைங்களை சொன்னோம்னா, நம்மளை விட பெரும் பாவியா நம்ம யாரை பார்க்குறோம், நம்ம பிள்ளைங்களை அப்படித்தானே நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படி பார்க்குறீங்க? எனக்கு ரட்சிப்பை தந்த கர்த்தர் ஏன் என் பிள்ளைக்கு தரமாட்டாரு? நிச்சயமா தருவாரு. அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள வேணும். கண்டிப்பா எங்க ஜெபம் வீணா போவாது, எங்க கண்ணீர் வீணா போவாது. எங்க ஆண்டவர் எங்க ஜெபத்தை கேட்கிறவர், கண்டிப்பா மாற்றுவார். அந்த ஆழ்ந்த விசுவாசம் நமக்கு வேணும். இப்ப இந்த 21வது அதிகாரத்தின் முடிவில் என்ன ஆச்சு? தோத்து போன அத்தனை பேரை வச்சுதான் கர்த்தர் என்ன பண்ணார், உலகத்தை கலக்குனாரா இல்லையா? கலக்குனாரா இல்லையா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இறங்கி போனார் அந்த இடத்துல. எந்த அளவுக்கு இறங்கி போக முடியுமோ அந்த அளவுக்கு கடைசி வரல இறங்கி போய்கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவருக்கு ஒரே ஒரு இதுதான், என் பிள்ளைங்க என்னை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது, பிரிஞ்சு போயிடக்கூடாது. எனக்கும் என் பிள்ளைகளுக்கு நடுவில் என்ன இருக்கக்கூடாது, இடைவெளி ஏற்படக்கூடாது. அந்த இடைவெளியை நானே ஃபில் பண்றேன். அப்போ அவர் ஃபில் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் பாருங்களேன், ஆண்டவர் ஒரு வார்த்தை பேதுருவை குறித்து சொன்னார் பாருங்க. அந்த இடைவெளி ஃபில் ஆயிட்டோன்னே ஒரு வார்த்தை கர்த்தர் அந்த இடத்தில் சொல்லுகிறார் பாருங்க. 21வது அதிகாரத்தில் 18வது வசனத்துல வாசிங்க. நீ இளவயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். திரிந்தாய்ன்றார் ஆண்டவர். நம்ம நல்லா திரிஞ்சிட்டு வருது பாரு அப்படின்னா அந்த வார்த்தையை நம்ம ஏத்துக்குவோமா? ஆண்டவர் சொல்ற, உன் இஷ்ட போல தான் நீ நடந்த. இளவயதா இருக்கும்போது கண்டமேனிக்கு போனேன், வந்த, திரிந்து கொண்டு இருந்தேன். ஆனா அடுத்து நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். எப்படி இந்த மாற்றம் பேதுருக்குள் ஏற்பட்டது? நீ இஷ்டம் போல வாழ்ந்த, ஆனா நாட்கள் வரும், அதுக்கப்புறம் என் இஷ்ட பிரகாரம் ஊழியத்துக்கு அர்ப்பணிப்ப, எல்லா பாடுகளையும் சகித்து கொள்வ, தாங்கி கொள்வ. ஒரே ஒரு காரணம் தான், 2 தடவை தரிசனம் தந்துட்டேன், மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடல. 3வது முறையை நான் தரிசனம் தரேன். இறங்கி போறார், கடற்கரைக்கு இறங்கி போறார், சந்திக்கிறார், அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாரு. இப்போ அதுக்கப்புறம் ஆண்டவர் எங்க போனாலும் யார் பின்னாடி யார் வரா? பேதுரு வர்றாரு. இப்போ கேப்பே வராது. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் என்ன நடுவில் என்ன இல்லை,
கேப்பே இல்லை, நம்ம ஃபில் பண்ணிடுவோம். இடைவெளி இல்லாதபடிக்கு நம்ம பார்த்துக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அப்படியே நம்ம எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிக்கலாம். அப்படியே கண்களை மூடி, எதுலெல்லாம் நம்ம கவனிக்க தவறணும், எந்த காரியங்களெல்லாம் நம்ம பிள்ளைகளுடைய காரியங்களில் மிஸ் பண்ணிட்டோம், அதை எல்லாவற்றையும் நம்ம யோசித்து பார்ப்போம். நமக்குள்ள அந்த ஈகோ போராடுதா? நம்ம பிள்ளைங்கள்ட்ட இறங்கி போகிறதுக்கு. நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம இறங்கி போகலன்னா நம்ம யாருக்கு இறங்கி போவோம்? அவங்கள நம்ம ஆதாயப்படுத்தலைன்னா வேறு யாரை நம்ம ஆதாயப்படுத்த போகிறோம்? மற்றவங்களெல்லாம் ஆதாயப்படுத்திட்டு நம்ம பிள்ளைங்களை ஆதாயப்படுத்தாமல் விட்டுட்டா அப்புறம் என்ன பிரோஜனம் இருக்குது? நமக்குள்ளே பிரோஜனம் இல்லாத ஒரு நிலை ஆகிடும் இல்லையா? அப்போ நம்ம இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லணும், ஆண்டவரே நான் இறங்கி போகிறேன், என் பிள்ளைக்குள்ளே மாற்றம் ஏற்படணும்னு சொல்லி நான் வெயிட் பண்ண போகிறதில்ல. அந்த மாற்றத்தை என் பிள்ளைகளுக்குள்ளே எந்த வகையிலெல்லாம் கொண்டு வர முடியுமோ அதற்கான எல்லா முயற்சியும் நான் செய்கிற ஆண்டவரேன்னு சொல்லி கரங்களை ஊற்றி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஜெபத்தை ஏறெடுப்போம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள், எங்கள் பிள்ளைகள், ஆண்டவரே நாங்கள் ஆரம்பத்திலேயே பார்த்தோமே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற சுதந்திரம் ஆண்டவரே. அந்த சுதந்திரங்கள் ஆண்டவரே அப்பா உமக்கேற்ற பலனை கொடுக்கத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணிப்போடு கூட நம்ம கேட்போம். நம்ம பிள்ளைங்களுக்காக ஜெபத்தை ஏறெடுப்போம். ஒவ்வொருவரும் ஜெபத்தை ஏறெடுங்க, ஒவ்வொருத்தரும் ஜெபத்தை ஏறெடுங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க உம்முடைய வழிகளில் நடக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாக எங்கள் பிள்ளைங்க மாறணும். விலையேற பெற்ற பாத்திரங்களாக மாறணும். மகிமையான பாத்திரங்களாக மாறணும். வல்லமையுள்ள பாத்திரங்களாக மாறணும். உமக்கு அர்ப்பணித்த பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையை வாழணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. ஊக்கமாக ஜெபத்தை ஏறிடுங்க. மகனே மகளே, உன் கண்ணீர் வீண் போகாது. நீ உன் பிள்ளைகளுக்காக வடிக்கிற கண்ணீர் வீணாக போகாது. உன் பிள்ளைகளுக்காக நீ எடுக்கிற முயற்சிகள் வீணாக போகாது. நம்ம ஆண்டவர் பலன் கொடுக்கிற கர்த்தர். ஆண்டவரே, நான் இறங்கி போகிறேன், என் பிள்ளைகளை சீர்படுத்தத்தக்கதா நான் மன்றாடுகிறேன். நான் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய சமூகத்தை தேடுறேன். என் பிள்ளைகளுக்காக இன்னும் அதிகமாக ஜெபிக்க போகிறேன், இன்னும் பிரயாசப்பட போகிறேன். ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே உள்ளத்தின் ஆழ்ந்து கரங்களை உயர்த்தி, நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ, உமக்கும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழங்கால் படியிட்டு அப்படியே முழங்கால் படிக்கிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். கரங்களை வைத்து அப்படியே ஜெபத்தை ஏறெடுப்போம். நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபத்தை ஏறெடுப்போம். நம்ம கண்களுக்கு முன்பாக எத்தனையோ பிள்ளைங்க வழி தப்பி போய் கொண்டிருக்கிறாங்கல்ல, அந்த பிள்ளைங்களுக்காக ஜெபத்தை ஏறெடுப்போம். அந்த பெற்றோர்களை கர்த்தர் பலப்படுத்தணும்னு சொல்லி ஜெபத்தை ஏறெடுப்போம். அவங்க மனம் உடைந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்கள் கண்கள் காணணும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்பை எங்கள் கண்கள் காணணும். எங்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்பை எங்கள் கண்கள் காணணும். எங்கள் பிள்ளைங்க மகிமையான பாத்திரங்களா அவங்களுக்கு என்று நிற்கிறத எங்கள் கண்கள் பார்க்கணும். எங்கள் கண்கள் பார்க்கணும். சமாதானத்தோடு உடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்து சேரத்தக்கதாக எங்கள் பிள்ளைகளுடைய சுக வாழ்வை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே.
எங்க பிள்ளைங்க உமக்காக ஜொலிக்கிறத நாங்க பார்க்கணும். எங்க பிள்ளைங்க உமக்காக சுடருட்டி எரிகிறத நாங்க பார்க்கணும். எங்க பிள்ளைங்க மகிமையின் பாத்திரங்களா, வல்லமையின் பாத்திரங்களா, ஒரு யோசேப்பை போல, தானியேலை போல, ஒரு மோசேயை போல உமக்கென்று பிரகாசிக்கிற மகிமையுள்ள பாத்திரங்களா, ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஜொலிக்கிற பாத்திரங்களா எங்க பிள்ளைகள் மாறணும் ஆண்டவரே. ஒரு எஸ்தரை போல ஆண்டவரே அப்பா எங்க பிள்ளைகள் மாறுகிறத நாங்க பார்க்கணும் ஆண்டவரே, பார்க்கணும். ஒரு தெபோராளை போல எங்க பிள்ளைகள் மாறுறத பார்க்கணும் ஆண்டவரே. எங்க கண்கள் காண வேண்டும் ஆண்டவரே, எங்க கண்கள் காண வேண்டும் ஆண்டவரே. எங்க சபையில எங்க பிள்ளைகளை நாங்க அப்படி பார்க்கணும் ஆண்டவரே. எங்க சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்படி மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. தேவரீர் ஆண்டவரே இந்த அற்புதத்தை செய்வீராக. நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர், நீர் வாக்கு பண்ணியிருக்கிற ஆண்டவர், கோணல்களை செவ்வை பண்ணுகிற எங்கள் ஆண்டவர், எல்லா காரியங்களையும் சீர்படுத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய கண்ணீர் உடைய சமூகத்தில் வெளியேற பெற்றது ஆண்டவரே. அந்த கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுக்குறீங்க ஆண்டவரே. நிச்சயமா மாற்றத்தை உண்டு பண்ணுவீங்க ஆண்டவரே, நிச்சயமா மாற்றத்தை உண்டு பண்ணுவீங்க. கண்கள் காணப்போகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.